மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள குறுவை நெற்பயிர்கள் புகையான் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பயிர் காப்பீடு என்கின்ற பெயரில் தனியார் நிறுவனம் முறைகேடு செய்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 1,00,000 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடியை விவசாய பணிகளை மேற்கொண்டனர். தற்போது அவ்வப்போது பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கோட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகளில் புகையான் நோய் தாக்குதலால் மிகுந்த பொருளாதார இழப்பிற்கு விவசாயிகள் இருந்து வருகின்றனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், புகையான் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை இதுவரையிலும் வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்யவில்லை. பயிர் காப்பீடு என்கின்ற பெயரில் முறைகேடு என்கின்ற பெயரில் தனியார் நிறுவனம் முறைகேடு செய்கிறது. பயிர் காப்பீடு என்கின்ற பெயரில் எங்களை கேவலப்படுத்த வேண்டாம். அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும். வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய முறையான நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார். வந்து சுமார் 1,00,000 ஹெக்டேருக்கு மேலே புகையான் தாக்குதல் கடுமையாக இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் பாருங்கள், சுத்தமாக வந்து வெறும் வைக்கலாக தான் நிற்கிது. அது மாதிரிக்கே வந்து கடுமையான பாதித்ததை இதுவரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் அரசுக்கும் கவனத்தில் இது வரைக்கும் இல்லை. இதை வந்து சென்ற ஆண்டே வந்து உங்களுக்கு வந்து சம்பா தாளடியில் வந்து பாதிக்கப்பட்டதை கணக்கு எடுத்து அரசுக்கு கொடுத்தாங்க. அது வந்து இது நாள் வரைக்கும் எந்த விவசாயிகள் வங்கி கணக்கில் இது வரைக்கும் வரவு வைக்கல, யாருக்கும் கொடுக்கல. அதனால விவசாயிகள் வந்து மன உளைச்சலில் இருக்காங்க. அதனால இந்த ஆண்டு இந்த புகையான் தாக்குதலை கடுமையாக இருந்தோம். அந்த புகையான் தாக்குதலை வந்து எதுக்கு நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லுவோம் அப்படின்னு தான் இதை கொடுக்குறோம ஒழிஞ்சு அரசு கவனத்துக்கு நாங்கள் கொண்டுட்டு போகல. தயவு செய்து நான் சொல்கிறேன், இதை வந்து இந்த 1,00,000 ஹெக்டேரை எந்த அதிகாரியும் கணக்கெடுத்து அனுப்ப வேண்டாம். எங்கள் விவசாயிகளை வந்து இதை வந்து கேவலப்படுத்த வேண்டாம். அது மாதிரி யாருமே வந்து இது வரைக்கும் ஒரு அதிகாரி கூட இந்த இடத்துல வந்து பார்க்கல. அதையும் இல்லாமல் நாங்கள் வந்து காப்பீடும் கட்டி வச்சுருக்கோம். காப்பீடும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு ஏதோ கட்டி வச்சுருக்கோம். இந்த கம்பெனியை ஆந்திராவில் ரிஜிஸ்டர் பண்ணி கசிமா என்ற கம்பெனி வந்து இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்திருக்கான். உள்ளுக்குள்ளே வந்து டெல்டா பகுதியில் இந்த நடப்பு கோடை பருவத்தில் கடுமையான பாதித்ததெல்லாம் வந்து விவசாயிகிட்ட ஒரு ஈல்டும் அந்த ஈல்டை எடுத்துக்கொண்டு போய் அங்கே பேப்பர் ஒர்க்கில் திருத்தி அதிகப்படுத்தி எந்த விவசாயிக்கும் கிடைக்காத அளவுக்கு அவங்க பண்ணிடுறாங்க. அதனால வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு விவசாயிகள் அடைகிறோம். இந்த கம்பெனி கசிமா கம்பெனி ஆந்திராவிலேருந்து வந்த கம்பெனி அரசியல் பின்புலத்தோடு தான் இங்கே வந்திருக்கு. அந்த அரசியல் பின்புலத்தில் யார் இருக்காங்க அதை வந்து சிபிஐ விசாரணை வச்சு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்காத வரைக்கும் தயவு செய்து இந்த சம்பா பருவத்துக்கு இவங்க வந்து காப்பீடு செய்ய நாங்கள் விவசாயிகள் யாரும் முன் வர மாட்டோம். அதனால் இந்த கம்பெனியை வெளியே கடத்திட்டு அரசே எடுத்து இந்த காப்பீடை நடத்தினாதான் நாங்கள் விவசாயிகள் வந்து ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். உள்ளபடியே எங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், இவ்வளவு இப்போ புகையாக பாதித்தோம் டெல்டா பகுதியில் எந்த பகுதிக்குமே நான் இன்றைக்கி சொல்கிறேன், எந்த பகுதிக்குமே காப்பீடு கிடைக்க போகிறதில்ல. இந்த கம்பெனி இதே மாதிரிக்கே எங்கள்கிட்ட வந்து கணக்கை எடுத்துக்கிட்டு அதிகாரிகள்கிட்ட ஒரு கையூட்டு கொடுத்துட்டு டெல்டாவில் உள்ள அதிகாரிகள்கிட்ட கையூட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து திருத்தி வாங்கிக்கிறாங்க. திருத்தி வாங்கிக்கிட்டு அதிக ஈல்டை போட்டு உண்மையிலே எங்களுக்கு கிடைக்காது. தயவு செய்து அனைத்து விவசாயிகளும் வேண்டி விரும்பி கேட்கிறது என்னன்னா, மத்திய அரசை கேட்குறேன்னா, இந்த கம்பெனி மிகப்பெரிய ஒரு போர்ஜரி கம்பெனி, காப்பீட்டு நிறுவனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.